ஏய் என்ன என்ன இது ரத்தம் வருது? ஐயோ என்னாச்சு? எப்படி அடிபடுதுமா? எப்படி அடிபட்டது சொல்லு. என்னாச்சு? கதவுல மாட்டிக்கிச்சா? அப்பா எப்படி மாடிபட்டுச்சு சொல்லு. ரத்தம் வருது. என்னாச்சு? கதவுல எப்படி வச்ச? யாராவது சாத்திட்டாங்களா கதவை? மனசா என்ன பண்ண? அவ ஒண்ணும் பண்ணல, கதவு இடுக்கல கை மாட்டிக்கிச்சு. வித்யா நீ சுமாருமா. மனசா என்ன பண்ண? தகையெல்லாம் தூக்கி அடிச்சு அவளை வெளியே தள்ளி இருக்க. கதவுல வச்சு அவ கைய நசுக்கி இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, தானதான் மாட்டிக்கிச்சு. இல்ல மனசா பண்ணிருப்பான். சொல்லு, உண்மையை சொல்லு. சொல்றியா இல்லையா நீ? மாமா ஏய் தள்ளு. ஏன் அப்பா என்ன அடிக்க வராரு? அது தடுக்க நீ யாரு? போ அந்த பக்கம். ஏன் கைய ஓங்கினது கூட நிறுத்திட்டீங்க? அடிங்கப்பா, அடிங்க, நல்லா அடிங்கப்பா. இவளுக்காக நீங்க இன்னும் என்ன கை நீட்டி அடிக்காததான் பாக்கி. அடிங்கப்பா, அடிங்கப்பா. என்ன அடிச்ச கொல்லுங்க. அவங்க கையால செத்து போறது எனக்கு சந்தோஷம் தான். என்ன நடக்குதுங்க? எல்லாம் இவளாலதாம்மா. அப்பா இவளுக்கு வாங்கி கொடுத்த நகைய எனக்கு பிச்சை போடுறான். இவ வந்ததுல இருந்து இந்த வீட்ல நான் யாருன்னு எனக்கே தெரியல. யார பார்த்தாலும் வித்யா வித்யான்னு இவ பேரு தான் சொல்றாங்க. மனசா நீ தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. நீ பேசாதண்ணா. உனக்கு கூட பிறந்த தங்கச்சியை விட இவதானே பெருசா தெரியறா. ஏன் வீட்லயே என்ன இவ அனாதையா ஆக்கிட்டா. முட்டாள்தனமா பேசாத மனசா. அப்பா உனக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால உன்னை யாரும் மறக்கல. நீதான் தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. இவ ஒருத்தையால தினம் வீட்ல பிரச்சனை வருதுன்னா இவள அனுப்பிட வேண்டியதானே? எதுக்கு வீட்ல வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கறீங்க? யாரு என்ன சொன்னாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் வித்யா இந்த வீட்ல தான் இருப்பா. அவளை யாராலையும் வெளியே அனுப்ப முடியாது. நீ வாமா, வா வா சொல்றேன், வா கை கட்டு. மாமா ஒண்ணு இல்ல மாமா. ஏய் மனசா 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 விஜய் வேண்டாம் விடு. கை எப்படி இருக்கு? பரவாயில்லமா. ஹாஸ்பிட்டலுக்கு ஏதும் போகணுமா? அந்த அளவுக்கு பெரிய காயெல்லாம் இல்ல. இப்போ வலியும் இல்லம்மா. 2 நாள் தண்ணில படாம வச்சிருந்தா ஆறிடும். நீ யாருன்னு தெரியாம அவர் உன் மேல ரொம்ப ஓவரா பாசம் காட்டுறாரு. அதை என்னால தடுக்க முடியல. அத நான் சொன்னா கேக்குற நிலைமையிலயும் அவர் இல்ல. அவரை தடுக்கணும்னா நீ வித்யா இல்லங்கிற உண்மைய சொல்லணும். அப்படி சொன்னா அவரோட நம்பிக்கை உடைஞ்சு போயிடும். அது உடைஞ்சா அவருக்கு என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. அதனாலதான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையா அமைதியா இருக்கேன். எனக்கு தெரியுமா. அவரு உன்னை எப்படியாவது சஞ்சய்க்கு கட்டி வைக்கணும்னு பிளான் பண்றாரு. உன்கிட்டயும் சஞ்சயை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிரெயின் வாஷும் பண்ணுவாரு. சொத்து விஷயத்துல என் பேச்சு மீறி நடந்துகிட்ட மாதிரி என் பையன் விஷயத்துல உன் மனசுல தப்பான எண்ணத்தை வளர்த்துக்காத.
நீ அவனை கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. நான் சொன்னதையும் மீறி நீ ஏதாவது தப்பு பண்றன்னு தெரிஞ்சா உன்னை நான் சுட்டு தள்ளவும் தயங்க மாட்டேன். புரியுதா? ஆ, ஆ, புரியுதுமா. பார்த்து நடந்துக்க. ம். இவனும் யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டான். அடிக்கடி உனக்கு எப்ப கல்யாணம்னு பசங்க எல்லாரும் குரூப்பா சேர்ந்து கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதான் ஒரு பேச்சுக்குன்னா மே மாசம் கல்யாணம்னு சொல்லியிருந்தேன். அத ஞாபகம் வச்சுட்டு தான் இப்போ வந்து கேக்குறான். இல்லடா? ஆமா. சீக்கிரமே சஞ்சய்க்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். அப்போ இவன் உங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணுவான். மறக்காம வந்துருங்க. இவரு நம்ம ஹோட்டல்ல பார்த்தாலாச்சே. நான் சஞ்சயோட ஒய்ஃப்ங்கிற விஷயம் இவருக்கு தெரியுமே. இப்ப என்ன பண்றது? வாங்க வித்யா, எப்படி இருக்கீங்க? இவளை எப்படி உங்களுக்கு தெரியும்? அம்மா, இவன் என் ஃப்ரெண்டுமா. நான் எல்லார பத்தியும் சொல்லிருக்கேன். சோ இவன் இப்ப பிரஸ் மீட் எல்லாம் பாத்திருப்பான். அதானடா? ஆமா ஆமா. ஆமா, இப்ப ப்ராஜெக்ட் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகே தான். ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் இருக்கு. அது முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ம். ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்கே. சஞ்சய், உனக்கு நான் கொடுத்த டைம் முடிய போகுது. மறந்துடாத. சரிம்மா, நான் சீக்கிரம் ஆரம்பிச்சிடுறேன். சரி. அசோக் வா. ஏய், என்னாச்சு வித்யா? இவ்வளவு அவசரமா கோவிலுக்கு எதுக்கு வர சொன்ன? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ வா. ஏய், அம்மா கிட்ட வேற ஒரு மீட்டிங் இருக்குன்னு போய் சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. சாமிக்கு ஒரு சின்ன நேர்த்தி கடன் பண்ணணும். பட் அத நீ செய்யலாம்ல. அதுக்கு எதுக்கு என்ன வர சொன்ன? நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் செய்யணுமா? நாம 2 பேருமா? அப்படின்னு நேர்த்தி கடன்? நம்ம 2 பேரும் சேர்ந்து 9 அடியில சாமிக்கு மாலை கட்டி போடணும். மாலை நான் கட்டணுமா? எனக்கு மாலை கட்டலாம் தெரியாதே. ஏன்? அதெல்லாம் நான் கத்து கொடுக்கறேன் சஞ்சய். உனக்காக கண்ணு மூடிக்கிட்டு ரெஜிஸ்டர் கல்யாணத்துல கை நாட்ட வைக்க போறேன். எனக்காக இத கூட பண்ண மாட்டியா? ரொம்ப சென்டிமெண்டா அட்டாக் பண்றல. ஆமா. இப்ப வர போறியா இல்லையா? வரேன். டிஃபன் சாப்பிட்டியா இல்ல நான் கூப்பிட்டேன்னு அப்படியே வந்துட்டியா? சாப்பிட்டேம்மா. ஹலோ, இன்னும் 15 மினிட்ஸ்ல அங்க இருப்போம். அப்படியா? என்னாச்சு? ஓகே ஓகே, நான் அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அம்மா, கௌதம் சாரால இன்னைக்கு மீட்டிங் வர முடியாதா? அவரோட ஃபேமிலில ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சியா? ஓ, அவர் இல்லாம மீட்டிங்க நடத்த முடியாதே விஜய். என்னம்மா பண்ணலாம்? வேற என்ன பண்றது? கேன்சல் பண்ணிடலாம். அவர்கிட்ட கேட்டு இன்னொரு நாள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்க. சரிங்கம்மா.
ஹலோ. இத அவரு முன்னாடியே சொல்லியிருந்தா நாம இவ்ளோ தூரம் வந்திருக்க வேண்டியது இல்லல்ல. டிரைவர், மேடம், காரை வீட்டுக்கு விடுங்க. இவ்வளவு பூவா? இத கட்டி முடிக்கிறதுக்கே ஈவினிங் ஆயிடுமே. மாலையை கடையிலேயே வாங்கிக்க கூடாதா? நாமளே கட்டி போடணுங்கிறது தான் நேத்து கடன். ம், ரொம்ப யோசிக்காத, ஆரம்பிக்கலாமா? ம். அப்ராடுக்கு போய் பெரிய பெரிய பிசினஸ் ஸ்டடிஸ் எல்லாம் படிச்ச பையன் தான். என்ன இப்படி கோயில்ல உட்காந்து பூ கட்ட சொல்றீங்க? சாமி காரியம் முடியாதுன்னு சொல்லாத. என்னைய பார்த்து கட்ட கத்துக்கோ. ம், சரி. டிரைவர், மேடம். காரை நிறுத்துங்க. ஓகே மேடம். என்னாச்சுமா? இந்த கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நாம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு போலாம். ம்? புரிஞ்சுதா? ம், நல்லா புரிஞ்சுது. கட்டு. ம். பரவாயில்லையே, மாலை பயங்கரமா கட்டுற. ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டா எப்பவுமே மறக்காது. என்னைய மாதிரி நீயும் ஒரு அறிவாளின்னு சொல்ற. ம்? அப்போ தைரியமா சீக்கிரம் கட்டு. ஓ. ம். அத்தை நம்மள வீட்டை விட்டு துரத்தி விட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாலை கடை போட்டாவது என்னை நீ காப்பாத்திருக்க. ஏய், இது உனக்கே ஓவரா தெரியல? தொழில் அவ்வளவு சுத்தமா இருக்கு சஞ்சய், கலக்குறீங்க. நீ சொன்ன மாலை கட்டிட்டு இருக்கேன் பாரு. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. வித்யா, எல்லாம் போச்சு. திரும்பி பார்க்காத. மீட்டிங் போறேன்னு சொன்ன அம்மா இங்க வந்துட்டாங்க. அதுவும் நேரம் நம்மள பார்த்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன சஞ்சய் பண்றது? மாட்டினா அவ்வளவுதான். என்னோட நம்ம சாப்டர் க்ளோஸ். வித்யா, என்ன வேகமா பண்ண வா. போற நீ? வித்யா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். உட்கார.
இங்க உட்கார்ந்து என்ன பண்றது? பேசு பேசு. இங்க எது பேசணும் எப்படி? இத பார்த்தா நான் உனக்கு ஆபீஸ் செட்டப் மாதிரியா இருக்கு. அங்க பாரு, பின்னாடி சாமி போட்டோ எல்லாம் இருக்கு. அம்மா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏய் வித்யா, போதும் போதும், விடு இரு. விடு, பாத்துக்கலாம். சொல்லுங்கம்மா. எங்க பாருங்க? மீட்டிங்ல. ஏம்மா என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? ஏன் சாமி படத்தெல்லாம் கழட்டி டேபிள் மேல சார் வச்சிருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா. ஒரு 2 நிமிஷம் சார், பேசிட்டு போயிருவாங்க. இல்ல சஞ்சய், நான் பக்கத்துல ஒரு கோயிலுக்கு வந்தேன். கோயில்லையா? அங்க ஒன்ன மாதிரி ஒரு பையனை பார்த்தேன். ஓ, அதான் நீ இங்க வந்திருப்பியோன்னு. என்னம்மா நான் ஏமா கோயிலுக்கு எல்லாம் வர போறேன்? என் சீட்ல நான் யாரையுமே உட்கார விட மாட்டேன். முதல்ல எந்திரிங்க. சார் 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 கொஞ்சம் மெதுவா பேசுங்க. எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. அங்க என்ன சத்தம்? அது பிரவீன் தாமா. டேய் ஒரு 2 மினிட்ஸ்டா. என்ன அவசரம் உனக்கு? என்ன அவசரம்? அம்மா கூட பேசிட்டு இருக்கான்ல. முதல்ல எந்திரியா. கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அம்மா நான் மீட்டிங் முடிச்சுட்டு கூப்பிடுவா. எல்லாரும் இங்க வெயிட் பண்றாங்க. சரி, ஓகே ஓகே, பாய் பாய். அம்மா பிள்ளையார் சன்னதியில இருக்காங்க. அவங்க 3 சுத்து சுத்திட்டு அங்கிருந்து கருவறைக்கு வர 5 நிமிஷமாவது ஆகும். அதுக்குள்ள நம்ம பரிகாரத்தை முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். வா. நாம பிள்ளையார கும்பிடலையே. திரும்பி போகும்போது கும்பிட்டுக்கலாம். பிள்ளையார் ஒண்ணும் கோச்சிக்க மாட்டாரு. நேரம் தெரியாம விளையாடுறீங்க. வா. மாமா, என்னம்மா? நான் புடவை எடுக்கணும். கடைக்கு போயிட்டு வந்துடவா? தனியாவா போற? ஆமா மாமா. உன்னை நான் தனியா அனுப்ப மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. சஞ்சய், அப்பா வித்யாவுக்கு புடவை எடுக்கணுமா? அவளை ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. நான் சொல்றத கேளுமா. என்ன நடக்குதுங்க? சஞ்சய் எதுக்கு நீங்க இவ கூட ஷாப்பிங் அனுப்பி வைக்கிறீங்க? வித்யா ஊருக்கு புதுசு. யாராவது கூட போனா அவளுக்கு உதவியா இருக்கும்ல. நான் அதை அலோ பண்ண மாட்டேன். உன் பையன் மேல உனக்கே கான்பிடென்ட் இல்லையா வேதா? என் பையன் எந்த சூழ்நிலையிலையும் என் பேச்ச மீறி நடக்க மாட்டான். சஞ்சய், அம்மா நீ அவ கூட போயிட்டு வரதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ இருமா, உன் கூட சஞ்சய் வருவான். இவன் போறதுல உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? நான் அதை அலோ பண்ண மாட்டேன். அப்பா எனக்கும் வேற வேலை இருக்கு. ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க. என்னடா உங்க அம்மா மாதிரி நீயும் பயப்பட ஆரம்பிச்சிட்டியா? இல்ல. பயமா? யாருக்கு பயம்? உனக்குதான். அன்னைக்கு என்னமோ என் பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான், பெரிய உத்தம புத்திரன்னு சவால் விட்டு பேசுனேன். இப்ப வித்யா கூட அவனை ஷாப்பிங் அனுப்புறதுக்கு கூட பயப்படுற? நான் சொன்னது நடந்துரும்னு பயப்படுறியா? உன் பையன் மேல உனக்கே கான்பிடென்ட் இல்லையா வேதா? அப்போ ஓகே வித்யா, நீ தனியாவே ஷாப்பிங் போயிட்டு வந்துருமா. பாவம் வேதா பயப்படுறா. என் பையன் எந்த சூழ்நிலையிலையும் என் பேச்ச மீறி நடக்க மாட்டான். சஞ்சய், அம்மா நீ இவ கூட போ. சரி.
என்ன வேதா நீ இப்படி சொல்லிட்ட? என் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் என்ன, உங்க அம்மாவே சொல்லிட்டா. கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு போ. என்ன பிளான் பண்ணாலும் கவுத்துடுறாங்களே கடைசியில. இந்த ஆன்டியை நம்பினது வேஸ்டா போச்சு. சஞ்சய வேதா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனாலதான் அவ சூடு தணிச்சு சத்தியம் பண்ணாம இருக்கா. ஆனா ஆன்டி தான் சஞ்சய் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்களே. அதான் சஞ்சயோட பலம். அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கணும். எப்படிமா? நீ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போ. கண்டிப்பா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். அத வீடியோ எடுத்துரு. என்னது? நானா? அம்மா, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதே. நீ வேணா மேக்னாவை போ சொல்லு, அவ கரெக்டா பண்ணுவா. ஆமாமா, நான் போறேன். நீ இருடி. எல்லாத்துக்கும் நீதான் போற. இவளுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. நீதான் போகணும். இப்ப போறியா இல்லையா? போறேன். போய் தொலைறேன். ஏமா அக்காவை அனுப்புற? அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. எதுவுமே தெரியாம எத்தனை நாளைக்கு இருப்பா? நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அவளே தனியா சமாளிக்க வேணாமா? ஆமாங்க, இவங்க தான். இவங்களுக்கு மேட்சிங்கா பெஸ்ட் கலெக்ஷனா எடுத்து காமிங்க. ரேட்டை பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. இது சும்மா சர்டிபிகேட்டுக்கு காட்ட பண்ற கல்யாணம் தானே. இதுக்கு அதிக விலையில வேற புடவை எடுக்கணுமா? 1000-2000 எடுத்த பத்தாதா? என் வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்ல. முதல் தடவையா நான் உனக்கு இந்த புடவை வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும். மேடம், இத பாருங்க. இது காஞ்சிபுரம் பட்டு, இது பனாரஸ் பட்டு. இது ஸ்டோன் வச்சது. எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் இருக்கு இதுல. இத பாருங்க மேடம், இது சில்வர் பார்டர் வச்சது. புடவை தானே எடுக்க வந்திருக்காங்க, வேற ஒண்ணு தப்பா இல்லையே. பாருங்க மேடம், 2 எடுத்தா 1 ஃப்ரீ மேடம். இந்த புடவை பிரிச்சு காமிங்க. நல்லா இருக்கே. உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்க. எனக்கு எதுவுமே பிடிக்கல. சரியாவே நீ எதுவும் பார்க்கல, அதுக்குள்ள பிடிக்கலன்னு சொல்ற. பிடிக்கல. ஏங்க, வேற ஏதாவது புடவை எடுத்து கொடுங்க. இது பாக்குறீங்களா? எனக்கு இந்த கடையில இருக்கிற மொத்த புடவைய காட்டினாலும் எனக்கு எதுவுமே பிடிக்காது. ஏன்? எனக்கு நீ முதல்ல புடவை எடுத்து தரேன்னு சொல்லிருக்க. அப்போ நீ எடுத்து கொடுத்தா தானே எனக்கு பிடிக்கும். நானே எடுக்கிறதா இருந்தா நீ எதுக்கு? இல்ல, உன் டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாதே. என்ன நீ எந்த புடவைல பாக்கணும்னு நினைக்கிற? அப்படி எதுவும் ஐடியா இல்ல. எனக்கு இந்த புடவை கட்டினா நல்லா இருக்கும்னு உனக்கு தோணும்ல. அப்படி எதுவும் தோணலையே. அப்ப கிளம்புவோம் வா, புடவையே எடுக்க வேணாம். ஏய் வித்யா, வித்யா.
ஹலோ புதுசா கல்யாணம் பண்ணிக்க போற ஜோடின்னு தான் நினைப்பாங்க. இப்ப நம்ம கல்யாணம் தானே பண்ணிக்க போறோம், ரிஜிஸ்டர் மேரேஜ். அதுக்காக தானே இந்த காஸ்டியூம் எல்லாம். ஆமால, நான் அதை மறந்துட்டேன். இப்ப மட்டும் அண்ணி நம்மள இந்த கோலத்துல பார்த்தாங்கன்னு வை, போட்டோ எடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இப்ப நம்ம சீக்கிரமா இந்த ஸ்பாட்டை காலி பண்ணுவோமா? போலாம். ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். இப்ப அவங்கள தாண்டி போனா கண்டிப்பா பாத்துருவாங்க. இப்ப என்ன பண்றது? பாபி வேற கால் பண்ணிட்டே இருக்கான். டைம் வேற ஆச்சு. இப்ப இவங்களை எப்படி தாண்டி போறது? என்ன கடை நடத்துறீங்க நீங்க? உங்ககிட்ட இந்த கலர் சுடியா கேட்டேன், ப்ளூ கலர் சுடி தானே கேட்டேன். அந்த கலரை தவிர மத்த எல்லா கலரும் காமிக்கிறீங்க. இருக்குதா இல்லையாங்க? அக்கா, உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் Dress தானே வேணும்? ஆமா. அங்க பாருங்க, அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அத போட்டீங்கன்னா சும்மா சமந்தா மாதிரி இருப்பீங்க. அப்படியா? இப்பவே போய் வாங்கிடுறேன். இது ஓகேவா மேடம்? இது ஓகே. ஏன் இப்படி பண்ற? என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாரு. சரிங்க சார். சஞ்சய், மாலை எதுக்கு? கல்யாணத்துல மாலை இல்லாம எப்படி? முதல்ல ஸ்டுடியோவுக்கு போய் போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போவோம். இதோட நாம 3வது தடவை கல்யாணம் பண்ணிக்க போறோம். 3வது தடவையா? ஆமா, ஊர்ல ஒரு தடவை, தாலி பிரிச்சு போடும்போது இன்னொரு தடவை, இப்போ 3வது தடவை. ஆனா ஒரு தடவை கூட நீயா சம்மதிச்சு சந்தோஷமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கல. எல்லாமே திருட்டு கல்யாணம் தான். ஆனா எத்தனை தடவை நீ என் கழுத்துல தாலி கட்டினாலும் என்னை உன் பொண்டாட்டிய மட்டும் நீ ஏத்துக்க மாட்டல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் உன்னைய என் புருஷனா தான் பாக்குறேன். அது மாறாது. நீ வா. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அவன் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிட்டு இருக்கான். அம்மா, சொல்லு மேக்னா. அம்மா இங்க என்னாச்சு? ஏண்டி அழற? சொல்லுடி. சஞ்சயும் வாணியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கம்மா. கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? என்னடி சொல்ற? ஆமாம்மா, மாப்பிள்ள பொண்ணு மாதிரி கிளம்பி ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அது நடக்காது. அப்படி நடந்தா அவ இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே பணமாகிடுவா. அப்புறம் எதுக்கு அவங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகணும்? சரி, நீ உடனே கிளம்பி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போ. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. எவிடன்ஸ் வீடியோவா கலெக்ட் பண்ணு. சரியா? சரிம்மா. சரி, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றல்ல, அந்த சர்டிபிகேட்டை உன் அம்மா கிட்ட உன்னால காட்ட முடியுமா? இல்ல அவதான் உன் பொண்டாட்டின்னு ஒரு 4 பேர்கிட்ட சொல்லவாத முடியுமா? முடியாதுல்ல. ஒருத்தி உன்னை கண்மூடித்தனமா நம்புறா. அவளை அதுக்காக இந்த அளவுக்குலாம் யூஸ் பண்ண கூடாதுடா. இந்த உலகத்துல எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல சுயநலவாதியா தான் இருப்பாங்க. ஆனா உன்ன மாதிரி சுயநலவாதியா இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமும் நீ வித்யாவை ஏமாத்தணும்னு நினைச்சேன்னு வையேன், நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுடா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துருச்சு.
இறங்கு. இதுல சைன் பண்ணுங்க. வித்யா வாங்க. தம்பி நீங்க கையெழுத்து போடுங்க. போடுங்க தம்பி. டே சஞ்சய், கையெழுத்து போடுறா. கையெழுத்து போடு சஞ்சய். ஆனா உன்ன மாதிரி சுயநலவாதியா இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. உன் பிசினஸ்க்காக திருட்டுத்தனமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறேன். ஒருத்தி உன்னை கண்மூடித்தனமா நம்புறா. அவளை அதுக்காக இந்த அளவுக்குலாம் யூஸ் பண்ண கூடாதுடா. இதுல சைன் பண்ணுங்க. வித்யா வாங்க. போங்க. கை நாட்டு. கை நாட்டா? தம்பி நீங்க கையெழுத்து போடுங்க. போடுங்க தம்பி. டே சஞ்சய், கையெழுத்து போடுறா. கையெழுத்து போடு சஞ்சய். சார் டைம் ஆகுது, சீக்கிரம் கையெழுத்து போடுங்க சார். இந்த உலகத்துல எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல சுயநலவாதியா தான் இருப்பாங்க. ஆனா உன்ன மாதிரி சுயநலவாதியா இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமும் நீ வித்யாவை ஏமாத்தணும்னு நினைச்சேன்னு வையேன், நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுடா. ஏன்டா யோசிக்கிற? எழுத்து போடு. இன்னும் எத்தனை தடவை ஏமாத்தினாலும் வித்யா ஏமாற ரெடியா தான் இருக்கா. அதை பத்தி உனக்கு என்ன கவலை? உனக்கு உன் ஆம்பிஷன் தானே முக்கியம். கையெழுத்து போடு. சார் டைம் ஆகுது, சீக்கிரம் கையெழுத்து போடுங்க சார். ஏய் என்னாச்சுடி? போச்சுமா, எல்லாமே போச்சு. இனி சஞ்சய் எனக்கு கிடைக்கவே மாட்டான். மேக்னா அழாத மேக்னா. நானும் உன்கிட்ட சஞ்சய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன். நீதானே என் மனசுல ஆசையை வளர்த்த. இப்ப பாரு, அவங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. மேக்னா நீ அழுகிறத நிறுத்து. அப்படியெல்லாம் நடந்திருக்காது. மாப்பிள்ள பொண்ணு மாதிரி கிளம்பி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு எதுக்குமா போகணும்? அவங்க எதுக்கு அப்படி போனாங்கன்னே தெரியல. ஆனா அங்க அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கல. நீ எதை வச்சு சொல்ற? நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கால் பண்ணி பேசினேன். அப்படி எந்த கல்யாணமும் நடக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்க என்னதான் நடந்துச்சு? ஏன் அப்படி கிளம்பி போனாங்க? அதுதான் எனக்கும் யோசனையா இருக்கு. அழாத மேக்னா. அம்மா இங்க பாத்தியா, ஒரு புடவை எடுத்தா 2 புடவை ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. நல்ல காஸ்ட்லியான புடவைமா. அதான் உனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கா பாரு.
என்ன நடந்துட்டு இருக்கு? அம்மா விடுமா. கொன்னுடுறேன் ஒண்ணு. ஏண்டி ஏன் இப்படி இருக்க? எதுக்குமா என்ன அடிக்கிற? முட்டாள் முட்டாள். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் வாழ்க்கையை காப்பாத்த நானும் மேக்னாவும் போராடிட்டு இருக்கோம். ஆனா அத பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உனக்கு? உன்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா அத செய்யாம ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு வர. அந்த வாணி எப்படிப்பட்டவன் தெரியும்ல உனக்கு? அவ இந்த வீட்டு மருமகளா வந்தா உனக்கு ஓகேவா? அம்மா இப்ப அக்காவை திட்டி என்ன ஆக போகுது? முதல்ல என்ன பண்றதுன்னு சொல்லு. அங்க என்ன நடந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். கேவலம் ஒரு பட்டிக்காட்டுல இருந்து வந்தவ நம்ம கண்ணிலேயே விரல விட்டு ஆடுறாள். அவ கிட்ட பொறுமையா பேசினதுல போதும். விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை தானா வரும். எங்கடி அவ? ரூம்ல இருப்பா. என் சுயரூபம் என்னன்னு அவளுக்கு தெரியல. இன்னைக்கு தெரிஞ்சுப்பா. விடுமா விடுமா, அவ செத்துருவாமா. விடு. விடுமா விடுமா, வலி தாங்க மாட்டேமா. நீ விடுறே, உனக்கு கெஞ்சி கேக்குறேன்டி. விடுறே. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? நீ இறங்குனா லோக்கலா? நான் பிறந்ததே லோக்கல் தான். மேக்கப் போடுற உங்களுக்கு இவ்ளோ பலம் இருக்கும் போது அறுவாளியும் மம்மட்டியும் பிடிச்ச கை இது, இதுக்கு எவ்வளவு பலம் இருக்கும்? அழுத்தி புடிச்சாலே எலும்பெல்லாம் நொறுங்கிடும். அவ செத்துற போறாடி. விடுறே, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே என் வழியில வருவீங்களா? இல்ல இல்ல, வரமாட்டோம். உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். எங்க போனாலும் எல்லாரையே வந்து பாப்பீங்களா? பார்க்க மாட்டோம். அவளை இறக்கி விடுறே, அவளை இறக்கி விட்டுரு. அவளை இறக்கி விட்டுரு. அவ செத்துற போறா. இறக்கி விட்டுரு.